பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல ஏசாயா 16ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரம் மோவாப் தேசத்திற்கு எதிரான தீர்க்க தரிசனமாகும். இது அவர்களின் அகங்காரத்திற்கான தண்டனையையும் அதே நேரத்தில் அவர்கள் யூதாவிடம் தஞ்சம் புகுவதையும் விவரிக்கிறது. மோவாப் மக்கள் யூதாவின் அரசனுக்கு காணிக்கை செலுத்தி தங்களுக்கு அடைக்கலம் தருமாறு கெஞ்சுவதையும், ஆபத்தில் இருக்கும் அகதியான மக்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்ற செய்தியும் இதில் உள்ளது. கிருபையினாலும் நீதியினாலும் ஆட்சி செய்ய போகும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மோவாபிற்கு இரக்கம் காட்டும் தேவனுடைய இருதயம் வெளிப்படுகிறது. தேவன் நீதியுள்ளவராக மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். அவரிடம் மனம் திரும்பி வருகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. இப்போது ஏசாயா 16ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். ஏசாயா 16ஆம் அதிகாரம். தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டிக் கொடாதிரு. மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒழிந்து போம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள். எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலே எட்டியிருந்தது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலையாலேயே, உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர்வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயின. திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாபி நிமித்தம் என் குடல்களும் கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தை போல தொனிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கத்தை நான் மதிக்கிறேனா அல்லது அதை அலட்சியப்படுத்துகிறேனா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா.
நாள்தோறும் உம்முடைய இரக்கங்களுக்காகவும் உம்முடைய கிருபைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை நோக்கி மனம் திரும்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.